ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓம் நம சிவாய. காலையில் சாதம் அடிக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன். அரிசி உலவு போட்டுட்டு ஃபஸ்ட்டு சாதத்துக்கு வச்சுருவோம் அப்படின்னு சாதம் வச்சாச்சு. இது ஸ்நாக்ஸுக்காக சக்கரவள்ளி கிழங்கு, ஒரே ஒரு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா கட் பண்ணி அதை ஒரு கிணத்துல தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்தது அவரைக்காய் பொரியல் பண்ணலான்ட்டுன்னு என்ன பொரியல் பண்ணுறதுனே தெரில. காலையிலேருந்து அவரைக்காய் பொரியல் பண்ணலான்னு ரெடி பண்ணியிருக்கேன். அவரைக்காவும் கொஞ்சம் பீன்ஸும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் இருந்தது, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பொரியலுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு சைடு சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு, ஒரு சைடு சக்கரவள்ளி இருக்குது, ஒரு சைடு அவரைக்காய் பொரியல் ரெடி பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு மிளகாய் கிள்ளி பொரியல் பண்ணியாச்சு. ஒரு கேஸில் பருப்பு வச்சிட்ருக்கேன் சாம்பார் வைக்கிறதுக்காக. நான் ரொம்ப ரசித்து எல்லாம் சமையல் பண்ணுற ஆள் இல்லை. ஸோ கடகடன்னு செய்யணும், சீக்கிரம் முடிச்சிடணும் கிச்சன்லேருந்து அப்படின்னு நினைப்பேன். ஸோ அதனால் பருப்பு ஒரு சைடு வச்சாச்சு. இன்னொன்று சக்கரவள்ளி கிழங்கு வந்துச்சான்னு பார்த்து இறக்கியாச்சு. இது அவரைக்காய் பொரியலும் இறக்கியாச்சு. இட்லி டிஃபனுக்கு ரெடி பண்ணோம். ஸோ சாதம், அவரைக்காய் பொரியல், சாம்பார், இட்லி மட்டும் வச்சுட்டா அதே சாம்பாரை எல்லோரும் இட்லிக்கு ஊற்றிப்பாங்க. கொஞ்சம் தக்காளி தொக்கு வேறு இருக்குது. ஸோ அதெல்லாம் காலி பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் சாம்பாரோடையே நிறுத்திட்டேன். நான் ஒரு சாம்பாரோடையே நிறுத்திட்டேன். இட்லி ரெடி ஆகிட்டுருக்கு, அந்த சைட் சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸ்கூலுக்கு வேறு லஞ்ச் பேக் போடணும், டைம் ஆகிட்டுருக்கு. பருப்பு விசில் வந்தோடனே தண்ணி எடுத்து ரசத்துக்காக தனியாக வச்சுட்டு சாம்பாருக்கு எல்லா காயும் ஒன்றா கட் பண்ணி கொஞ்சம் பெங்களூர் கத்திரிக்காய், சுரைக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சாச்சு. சாம்பார் ரெடி ஆகிடும் இன்னும் ஒரு 2 minutes. சாம்பார் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயம் போட்டு சாம்பார். சைடில் அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகியாச்சு. அவரைக்காய் பொரியலை இறக்கி வச்சிட்டோம். சாம்பாருக்கு ஒரே ஒரு காயெல்லாம் போட்டு ஒரு விசில் வந்தோடனே சாம்பாரையும் இறக்கி வச்சிடலாம். அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணோம் சாம்பாருக்கு. அது கூடவே ரசத்துக்கும் தாளிப்பு ரெடி பண்ணுறேன். இட்லி வந்துச்சான்னு பார்த்து இட்லியை இறக்கிடலாம். நெக்ஸ்ட்டு காலையில் காஃபிக்கு பால் ஊற்றி காஃபி ரெடி பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். நான் காஃபி டீ எல்லாம் குடிக்க மாட்டோம். ஆனால் வீட்டில் எல்லோரும் காஃபி டீ குடிப்பாங்க. நான் பிளாக் காஃபி தான் காலைல குடிப்பேன். சைடில் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பெருங்காயத்தூள் போட்டு புளியை ஊற்றிட்டா சாம்பார் ரெடி பண்ணிடலாம். சாம்பாரை தாளிச்சிட்டு இறக்கிட வேண்டியதுதான். இன்றைக்கி சாம்பார் சாதம், அப்புறம் அவரைக்காய் பொரியல் தான் லஞ்ச் மெனு. இந்த சைடு பாலை காய்ச்சி காஃபியும் போட்டாச்சு. பசும்பால் காய வச்சுருக்கேன். தாளிக்கிறது பாலில் பட்டுற போது மூடி வச்சுட்டு பாலை அப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணியாச்சு. பேக்கிங், லஞ்ச் பேக்கிங், சாம்பார் சாதம், அவரைக்காய் பொரியல் கூட ஒரு 2 டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு. இன்றைக்கி மெனு இவ்வளோ தான். காலையில் கிச்சன் சமையல் வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கும் பசங்களை கிளப்பியாச்சு. இட்லி கூடவே சுட சாம்பார் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது அத்தனையும் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 7:15 ஸ்கூலுக்கு ரெடி ஆகிடும். ஸோ 7:15 முடிஞ்சிச்சு. உங்கள் வீட்டில் என்ன மெனு, என்ன சாப்பாடுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.